guys, நேத்தி போட்ட கோவில் பயணத்தோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நாங்க சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு வேன் நின்னுட்டு இருந்தது. அதுல ஒரு குட்டி முருகர் இருந்தாரு. ரொம்ப அழகா இருக்காருல்ல, அதனாலதான் அவரை புகைப்படமா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வழியா டிராபிக்ல சிக்கி சின்ன வெண்ணமாயி நாங்க கோவில் சேர்ந்துட்டோம். டிராபிக் சிக்னல்ல ஸ்டாப்ங்கிற சிக்னலுக்கு ரெட் கலர்ல ஹார்ட் இன் போட்டது யாருன்னு தெரியல. உண்மையா நம்மள மாதிரி கலைநயம் மிக்க ஒரு நபரா இருப்பாரு போல. கோவில் கிட்ட போக போக நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். கரும்பு மிஷின்குள்ள மாட்டின கரும்பு மாதிரிதான் இன்னைக்கு நான் ஆயிடுவேன் போயிட்டு வரதுக்குள்ள அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, லைன்ல ரொம்பவே பொறுமையா தள்ளுமுள்ளு எதுவுமே இல்லாம ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்க போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ சத்தத்துலயும் ஒரு குட்டி கோழி கொஞ்சம் கியூட்டா தூங்கிட்டு இருந்தான். ஒரு வழியா சுவாமியை பார்த்துட்டு நாங்க வெளியில வந்தோம். வர வழியில ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசா அதுல நம்பிக்கை இல்ல. சுவாமி கிட்ட அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு ஜோசியம் ஜாதகம் எல்லாம். வர வழியிலேயே நாங்க நைட் டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்க அக்கா எப்பயும் போல பரோட்டா பைத்தியம், நான் எப்பயும் போல பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பைத்தியம். மாஸ்டர் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் போல. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சோ இல்லையோ, அதுல செஞ்சு வச்சிருந்த கேரட் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போய்